ஓம் நம சிவாய. வேதநிதியின் கதை. சௌனகாதி முனிவர்களே, அவந்தி நகரில் ஒரு தீட்சிதர் இருந்தார். அவர் உயர்குல பிறப்பும் வைதிக ஆச்சாரமும் மங்களகரமான செயல்களும் வேத சாஸ்திரங்களில் பூரண ஞானமும் கல்வி கேள்வியிலும் போதிப்பதிலும் வல்லமையுடையவர். அவருக்கு நற்குண பண்பும் கற்பும் கொண்ட மனைவி ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு சுனிதி, வேதநிதி என்ற 2 பிள்ளைகள் இருந்தார்கள். சுனிதி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் விருப்பம் உடையவனாக இருந்தான். வேதநிதி வேதங்களில் வல்லவனாக இருந்தும் ஒரு வேசியின் வீட்டில் வாழ்ந்து அங்கேயே ஸ்நான போஜனாதிகளை செய்து கொண்டு இருந்தான். இதை அறிந்த அவனது தாய் தந்தையர்கள் அவனை கண்டித்தார்கள். அவன் ஆத்மாவாகவே இருந்ததால் தன் இயற்கையை விடவில்லை. இவ்வாறு இருக்கும்போது அந்த நகரத்து மன்னனுக்கு தீட்சிதர் மீது தயையுண்டாகி விலையுயர்ந்த இரத்தினமயமான மோதிரம் ஒன்றை அவருக்கு பரிசாக அளித்தான். தீட்சிதர் அந்த மோதிரத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் தன் தீய மகனுக்கு தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டுமென்று தன் மனைவியிடம் கொடுத்தார். அவ்வம்மையும் அவ்வாறே மறைத்து வைத்தாள். அதை அறிந்த குமாரன் வேதநிதி அதை திருடி சென்று அன்றிரவே தன் ஆசைக்கு உகந்த தாசையிடம் கொடுத்து விட்டான். அந்த வேசியோ அதை அணிந்து கொண்டு அரசனது அவையில் நடனமாடச் சென்றாள். தீட்சிதருக்கு அளித்த மோதிரம் வேசியின் கரத்தில் ஜொலிப்பதை அரசன் கண்டான். இது நாம் தீட்சிதருக்கு கொடுத்தது ஆயிற்றே என்று உணர்ந்து அந்த நாட்டியக்காரியை நோக்கி, பெண்ணே, விலை மதிப்பு மிகவுடைய இந்த மோதிரம் உனக்கு யாரால் கிடைத்தது என்று கேட்டான். அவள் உண்மையை சொல்லவில்லை. அரசன் அவளை பயமுறுத்தி கேட்ட பிறகு அவள் கடைசியாக அந்த மோதிரத்தை வேதநிதியே தனக்கு கொடுத்தான் என்ற உண்மையை சொன்னாள். அரசன் பலாத்காரமாக அந்த மோதிரத்தை வாங்கி தன்னிடம் வைத்துக்கொண்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் தீட்சிதரை வரவழைத்து, நான் உமக்கு கொடுத்த ஆபரணத்தை என்னிடம் சிறிது நேரம் கொடுங்கள், மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டான். தீட்சிதர் தன் வீட்டுக்கு சென்றார். மனைவியை அழைத்து, நான் உன்னிடம் கொடுத்து பத்திரப்படுத்தி வைக்க சொன்ன மோதிரத்தை எடுத்துத்தா என்று கேட்டார். அவள் அதை வைத்த இடத்தில் தேடி காணாததால் திரும்பி வந்து தன் கணவனிடம் அது காணவில்லையே என்றாள். தீட்சிதர் துக்கத்துடன் அரசனிடம் சென்று, அரசே, அந்த மோதிரம் அகப்படவில்லை, அது எவ்வாறோ ஆயிற்றோ என்று அறியேன் என்றார். வேந்தன் நடந்தவற்றை தான் யூகித்தபடி வெளியிட்ட தீட்சிதர் தம் வீட்டிற்கு வந்து மனைவியை கண்டித்து, உனக்கு இவ்வளவு அஜாக்கிரதையா என்று கோபித்தார். பிறகு தீட்சிதரும் அவர் மனைவியும் வேதநிதியை அழைத்து, இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னால் பிரயோஜனம் இல்லை, நீ குலதூஷகன் என்று அவனை தூஷித்து துரத்தி விட்டார்கள். வேதநிதி பல நாட்கள் வெளியில் அன்ன ஆகாரம் ஒழுங்காக கிடைக்காமல் வருந்தி தன் காதல் கிழத்தியிடம் சென்றான். அவளும் அவனால் தனக்கு பொருள் எதுவும் கிடைக்காது என்று உணர்ந்து துரத்தி விட்டாள். அவன் ஆதரவற்றனாகி விட்டான். அன்றைய தினம் உலகம் முழுவதும் கொண்டாடத்தக்க சிறந்த சிவராத்திரி விரத தினமாக இருந்தது. அன்று அந்நகர மக்கள் சிலர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து விசேஷ பூஜை செய்ய விரும்பி பல வகையான நிவேதன பொருட்களுடன் ஒரு சிவாலயத்திற்கு சென்று கொண்டு இருந்தார்கள். அவர்களை கண்டான் வேதநிதி. நாம் இவர்களுடன் சென்று எவ்வாறாவது இவர்களை வசப்படுத்தி ஆகாரம் வாங்கி புசிக்கலாம் என்று நினைத்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். சிவ ஆலயத்தில் பெரும் பசியுடன் இருந்து அவர்கள் செய்யும் பூஜையை பார்த்து கொண்டு உணவருந்த வேண்டும் என்ற அவா உடையவனாக இருந்தான். அவர்கள் எப்போது போவார்கள், எப்போது அன்னம் புசிப்பது, எவ்வாறு அந்த அன்னத்தை பெறுவோம் என்று எண்ணியபடி தன் விருப்பம் கைகூட வேண்டுமென்று கண்விழித்து கொண்டு இருந்தான். சிவபூஜை செய்தவர்கள் யாவரும் முதல் ஜாம பூஜை முடித்து நிருத்தம், கீதம் முதலியவற்றை இயற்றிவிட்டு தங்கள் இருப்பிடங்களை அடைந்தார்கள். சிலர் அங்கேயே தூங்கினார்கள்.
அங்கிருப்பவர்கள் தூங்குவதைக் கண்ட வேதநிதி சிவபெருமானுக்கு நிவேதித்து அங்கு வைத்திருந்த பக்குவ அன்னத்தை இச்சமயத்தில்தானே கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து சிவலிங்கத்தை நோக்கி மெதுவாக நடந்தான். ஓம் நம சிவாய.